மீன் மக்கர் கட்லெட் செய்யலாம். மீன் மக்கரை சுடு தண்ணியில் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சி காட்டுறேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். மீன் மக்கர் கட்லெட்டுக்கு மீன் மக்கரை அரைச்சாச்சு. உருளைக்கிழங்கு வேக வச்சு உரிச்சு போட்டிருக்கேன். அதுக்கு தேவையானதுன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் இருக்குது, போட்டுடலாம். பச்சை மிளகாய் போட வேண்டாம், ஏன்னா பாப்பா சாப்பிடும், அதனால் நான் போடலை. நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க. உப்பு போடலாம். நான் எதுக்குமே உப்பு போடலாம், அதனால் இந்த அளவு போடுறேன். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனு, கடலை மாவு 2 ஸ்பூன் போடலாம். நான் மட்டன் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன், அது போடுறேன். நீங்கள் தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா இது போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போடுறேன், காரமாக இருக்குங்க. இது கூடயே மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் பிடிக்கிறதுக்கோசரம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்லெட் ஷேப்பில் பண்ணிவிட்டு காட்டுறேன். அடுத்ததை கட்லெட் சுட்டாச்சு. நான் தட்டி வச்சுருக்கேன். இப்போ போட்டதை எடுத்துகிட்டு நல்லா மொறுமொறுன்னு சவுண்டு வருது. அதை எடுத்து வச்சிடலாம். எடுத்துகிட்டு அடுத்து போடுறத காட்டுறேன். தட்டி வச்ச கட்லெட்டை மைதா மாவு கலக்கி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே முக்கிக்கலாம். முக்கிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குது, ப்ரெட்டை அரைச்சி வச்சுருக்கேன். அதில் போட்டு அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம். எடுத்து 3 எடுத்து வச்சுருக்கேன். டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்குன்னா நல்லா பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.